ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாகூர் வியூ. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பெரிய வீடியோ பண்ணிட்டு. ஸோ இப்போ வந்து குக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த வீடியோ. இந்த உணவு பார்த்தீங்கன்னா ஹசரத் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட உணவு இது. ஆமாங்க, தல்பீனா. இந்த தல்பீனா சாப்பிட்றதுனால பல நன்மைகள் நமக்கு இருக்குது. என்னன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கட்டாயம் வாரத்துக்கு ஒரு தடவை, அட்லீஸ்ட் மாதத்துக்கு 2 தடவையாச்சும் இந்த செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, பெனிஃபிட்டான ஒரு உணவு. இது எப்படி செய்யணும், என்ன செய்யணும் சொல்லி ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க. தல்பீனா செய்ய மொத்தம் 3 இன்க்ரீடியன்ட் தேவைப்படும். மெயின் இன்க்ரீடியன்ட் தான். ஒன்று வந்து பால், அடுத்து வந்து பார்லி வந்து மினிமம் வந்து 3 to 4 ஹவர்ஸ் ஊற வச்சு மிக்சியில் அடிச்சுக்கலாம். இல்லைனா வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன் பார்லியை. அடுத்து தேன். இது மூணுமே வச்சு தான் ஆன்டத்திக்கான ஒரு தல்பீனாவை செய்ய போகிறோம். பார்லி, பால், தேன், இது மூணுமே குர்ஆன்லையோ ஹதீஸ்லையோ பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு உணவு. இது எல்லாமே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவு. இதை வச்சு தான் செய்யலாம். வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு. மொத்தம் நான் வந்து 100 கிராமில் வந்து தல்பீனா செய்ய போகிறேன். இந்த 100 கிராமில் வந்து 1 லிட்டர் பால் சேர்க்கணும். 100 கிராம் தல்பீனாக்கு வந்து 1 லிட்டர் பால் சேர்க்கணும். சட்டி வச்சாச்சு. இப்போ பால் ஊற்றிக்கலாம். மொத்தம் வந்து 1 லிட்டர் பால் இருக்குது. ஒரு லிட்டர் பால் ஊற்றிக்கிட்டேன். பால் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் இது நல்லா கொதி வரணும். ஏன்னா வந்து பார்லி வந்து கொஞ்சம் குக் ஆகுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வந்து பொறுமையாக தான் அது வந்து குக் பண்ணணும். இது வந்து 1 to 1.5 hours எடுக்கும் செய்கிறதுக்கு. இதே நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணால் உடனே பண்ணிடலாம். ஒரு ஆஃப் அண்ட் 1 hour நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து கொதிக்கு வந்துருச்சு. அப்படியே என்ன பண்ணால் அடியில் பால் கட்டி ஆகாமல் கிளறி விடணும். அப்படியே மெதுவாக அந்த மாதிரி வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிய விட்டுட்டு இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கணும். பால் கொதிக்கட்டும். பால் கொதிச்சு முடிச்சோன்னே வாஷ் பண்ணி வச்சுருந்த பார்லியை வந்து அதில் கொட்டிட்டு திருப்பி நல்லா கொதிக்க விடணும். அதில் வந்து பேச்சம்பழம் சேர்த்து, நட்ஸு சேர்த்து, கடைசியாக தேனை ஊற்றி இறக்கிடலாம். பார்லியை நல்லா அலசி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இதை வந்து பாலில் சேர்க்கணும். 2வது தடவை நல்லா பால் கொதி வந்துடுச்சு. நல்லா கிளறி விட்டுறேன் கீழே அடியிலேருந்து, அடி பிடிக்காத அளவுக்கு. நூறு கிராம் பார்லிக்கு வந்து 1 லிட்டர் பால் அந்த கணக்கில் சேர்த்துக்கணும். இப்போ இதில் வந்து பார்லி போட போகிறேன். பார்லியை போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். நல்லா அடியில் ஒட்டாத அளவுக்கு இப்படியே கிளறிட்டு இருக்கணும். பார்லி சாப்பிட்றதுனால ஏற்படுகிற நன்மை வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துலேருந்து விடுவிக்குது. இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து பரிந்துரை செய்யப்பட்ட உணவு இது பார்லி. இதில் வந்து ஹதீஸு, அது அதிகாரபூர்வமான ஹதீஸ்லாம் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏற்கனவே நான் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நான் 2வது தடவை செய்கிறேன். இந்த பார்லி வந்து, அதாவது வந்து தல்பீனா. பார்லி வந்து அரபில் வந்து தல்பீனான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது பொருள் தான். இது சாப்பிட்றதுனால அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா அடியில் நல்லா கிளறி விட்டுருக்கோம்.
நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு நல்லா கொஞ்சம் ஹை ரிச் ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 ஏலக்காய் வந்து தட்டி போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து போடுறேன். 2 ஏலக்காய் நல்லா தட்டி இதில் போட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பேச்சம்பழம் 10 பேச்சம்பழத்தை எடுத்து கொட்டை எடுத்துட்டு நல்லா அரைச்சி போட்டுடலாம். இப்போ இதை வந்து நல்லா அப்படியே கிளறி விட்டுப்போம். பேச்சம்பழம் எதுக்குன்னா ஸ்வீட் ஃப்ளேவருக்கு. சர்க்கரை போடலாம் இதில். சர்க்கரை போடாததுனால வந்து நல்லா அந்த ஸ்வீட் ஃப்ளேவருக்கு வந்து பேச்சம்பழத்தை போட்டிருக்கேன். நல்லா ஹை ரிச்சிங் கண்டெய்ன் இது. தல்பினா சாப்பிட்றதுனால 9 விதமான பெனிஃபிட் இருக்குது. அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை, அட்லீஸ்ட் மாதத்தில் 2 தடவையாச்சும் இந்த தல்பினா செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது இது. பேச்சம்பழம் நல்லா வந்து உருகணும், அந்த இதுலேயே வந்து மெல்ட் ஆகணும். பார்த்தீங்கன்னா நல்லா இதாகிடுச்சு. இப்போ நல்லா கொதி இதாகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. நல்லா கொல கொலன்னு ஆயிடுச்சு பாருங்க பார்லி. அடி பிடிக்காத அளவுக்கு மட்டும் பார்த்துக்கணும். அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும்னா தப்புன்னு அடி பிடிச்சிடும். இதை பாருங்க, அடி பிடிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 பாதாம், 10 முந்திரி, 10 காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். இது போட்டுறேன். 10 பாதாம், 10 முந்திரி, 10 காஞ்ச திராட்சை எல்லாம் போட்டு அப்படியே கிளறி விட்டுடலாம். பார்லியும் நல்லா வெந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் தல்பினா. ஸோ ஃபைனலாக வந்து மேலே வந்து தேனை ஊற்றிக்கிறேன். நல்லா தேனை நல்லா ஊற்றிக்கிட்டு நல்லா ஸ்வீட் ஃப்ளேவருக்காக தேனை ஊற்றிக்கிறேன். கடைசியாக வந்து ஒரு கலரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுதான் தல்பினா. இது சாப்பிட்டா உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. இதனால் வந்து மன பிரச்சனைகள்லாம் போகுது. மனத்தில் அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மன அழுத்தம், மனசுக்கு ஹார்ட் பிரச்சனை, இது எல்லாமே வந்து இது சாப்பிட்றனால உங்களுக்கு வந்து தீர்வாகுது. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கோங்க. அதனால சாப்பிட்றனால பெனிஃபிட் என்ன ஏது சொல்லிட்டு கூகுளே வந்து டீட்டெயிலாக இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.